குருவே சரணம், குருவே துணை. உலகெங்கிலும் வாழக்கூடிய இறைபக்தி டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் சிவமாவீரன், நாடி மற்றும் பரிகார ஜோதிட ஆய்வாளர். அதாவது செவ்வாய் மற்றும் சனி ஆகிய கிரகங்கள் ஒரே ராசி கட்டத்தில் இணைஞ்சிருக்கும் நிறைய பேரோட ஜாதகத்தில். அது யோகம் தரும். செவ்வாய் சனியோட கிரக தொடர்பு ஒரு நல்ல தொடர்பு, நிறைய நல்ல பலன்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இதில் ஒரு சில எதிர்மறையான பலன்கள் இருக்குது. ஏன்னா அது ரெண்டுமே ஒரு பகை கிரக தொடர்பு. ஒரு ஆண்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் சனியுடைய கிரக சேர்க்கை ஒரு மாதிரியான பலாபலன்களை ஏற்படுத்தும். பெண்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் சனியுடைய கிரக சேர்க்கை ஒரு விதமான பலாபலன்களை ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த சனி பகவானுடைய காரகங்கள் கர்மா பலனை நிர்ணயம் பண்ணக்கூடியது, விதி பலனை நிர்ணயம் பண்ணக்கூடியது. கர்மா காரகன் தான் சனி பகவான். வேலைக்கு சனி பகவான் நம்மளுடைய ஊதியம், அதாவது ஒரு நிரந்தரமான வேலைக்கு, தொழிலுக்கு உள்ள காரக கிரகமாக நிறைய முக்கியமான காரகங்களை பெற்றிருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கொடுப்பிணை காரகன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. கொடுப்பிணை யோகம் தரக்கூடிய கிரகம் சனி பகவான் தான். அது செவ்வாயோட இணைகிறதுல நிறைய கொடுப்பிணை யோகம் வருது. செவ்வாய் தைரியக்காரகன், அங்காரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், தைரியக்காரகன் அப்படின்னு நிறைய காரகங்களை அங்கமுகிக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய்க்கு கோவப்படக்கூடிய ஆற்றல், அவசரப்படக்கூடிய தன்மை, ஒரு சூடான தன்மை, ஒரு கட் அண்ட் ரைட்டாக இருக்கக்கூடியது, ஒரு ஸ்ட்ரிக்ட்னா ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது, தனக்குன்னு ஒரு சில விதிமுறைகளை வச்சுக்கிறது, இந்த மாதிரியான கிரகங்கள் செவ்வாய் பகவான். ஸோ இந்த சனி செவ்வாயினுடைய கிரக சேர்க்கை ஒரு ஆண்களுடைய ஜாதகத்தில் நிறைய நல்ல பலன்களை ஏற்படுத்தும். முக்கியமாக வேலைக்கு, தொழிலுக்கு ஒரு மாத வருமானத்துக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையான ஒரு வேல்யூபிளான வேலை கொடுக்கறதுக்கு இந்த சனி செவ்வாயினுடைய கிரக சேர்க்கை நல்லது. நிறைய நபர்கள் காவல்துறையில் இருக்கிறது, இராணுவத்தில் இருக்கிறது, இரும்பு இயந்திரங்கள் இயக்கிறது, வண்டி வாகனங்கள் இயக்கக்கூடிய துறையில் இருக்கிறது, நிறைய மருத்துவர்கள் எல்லாம் கூட, அதாவது அறுவை சிகிச்சை நிபுணர்கள் எல்லாம், சில பல் மருத்துவர்கள் எல்லாம் இந்த சனி செவ்வாயினுடைய கிரக காரகங்களில் வரக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அதாவது தனக்கென்று ஒரு சில விதிமுறைகள் வச்சுப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, வேகமாக ஒரு வேலையை முடிக்கிறது, அவசரப்படுவாங்க, ஒரு சில வேலைகள் ஒரு பதட்டத்தோட வேலையை முடிக்கிறது, வேலையில் ஒரு ஆக்ரோஷமும் வேகமும் இருக்கும். அது மாதிரி இந்த யோகங்களில் நிரந்தரமான வேலையை கொடுக்கக்கூடிய அமைப்பும், மதிப்பு மரியாதையான இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கிறது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், உடல் கட்டாக வச்சுக்கிறது, இந்த மாதிரியான நிறைய யோக பலன்களை அனுபவிக்கக்கூடியவர்கள் தான் இந்த சனி செவ்வாயினுடைய கிரக தொடர்பு உள்ள ஆண்கள் நம்ம வச்சுக்கலாம். பொதுவாக பெண்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் கணவனுக்கு உள்ள காரகமாகவும் வருவதனால ஒரு சில உறவு முறைகளில் ஒரு சில இடங்களில் இணையக்கூடிய செவ்வாய் சனியினுடைய கிரக காரகங்கள் எதிர்மறையான பலனை தருது. அது பொது பலனை நம்ம பார்க்கும் பொழுது, இப்போது துலாம் ராசியில் சனி செவ்வாயினுடைய கிரக சேர்க்கை சிறப்பு. அதே மாதிரி விருச்சிக ராசியில் சனி செவ்வாயினுடைய கிரக சேர்க்கை சிறப்பு. மகரத்தில் சனி செவ்வாயினுடைய கிரக சேர்க்கை சிறப்பாக இருக்கும். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை விருச்சிகத்திலிருந்து பார்க்கக்கூடிய செவ்வாய் ஒரு நல்ல பலனை ஏற்படுத்துவார். அது மாதிரி சனி செவ்வாயினுடைய கிரக சேர்க்கை எந்த ராசியில் இருந்தாலும் அதை குரு பகவான் பார்க்கும் பொழுது, சாஷ்டாங்கமாக 7ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுதாக இருக்கட்டும், அல்லது 1, 5, 9 ஆகிய திரிகோண பாவகங்களில் அமர்ந்து பார்வையிடக்கூடியதாக இருக்கட்டும், வக்ரம் பெற்ற குரு பகவானுடைய பார்வையோ அல்லது நீட்சம் பெற்ற குரு பகவானுடைய பார்வையெல்லாம் கூட இந்த சனி செவ்வாய்க்கு யோக பலன்களையும் முழுமையையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். ஸோ அதனால் இந்த சனி செவ்வாயினுடைய கிரக இணைவில் கொஞ்சம் சில எதிர்மறையான பலன்கள் அப்படிங்கிறது சிலது இருக்குது. அது என்ன தெரியுங்களா? இப்போ கடகராசியில் செவ்வாய் நீட்சமாவார், கடகத்திலேயே சனி பகவானும் உட்காருது. அந்த இடம் 2 கிரகமும் சிறப்பாக இயங்க முடியாத இடம். இது பெண்களுடைய ஜாதகத்தில் நிறைய திருமண வாழ்க்கையில் பெரிய மனக்கசப்பு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ அது ஒரு சில எதிர்மறையான பலன்கள். அது மாதிரி கணவருடைய வளர்ச்சியில் பெண்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில தடையாக இருக்கிற மாதிரி சூழ்நிலைகளை ஏற்படுத்தி விடுறது. அது மாதிரி மேஷத்தில் இணையக்கூடிய செவ்வாய் மற்றும் சனி ஆகிய கிரகங்கள்
குரு பார்வை இல்லாத பொழுது, குரு தொடர்பு இல்லாத பொழுதும் அவங்களுக்கு மண், மனை, இடம், அரசு ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது ஒரு சில பிரச்சனைகளை சந்தித்து வெளியில் வருவாங்க. இதுக்கெல்லாம் கூட ஒரு அடிப்படையான ஒரு ஜோதிடனுடைய பரிகாரங்கள், பரிந்துரை மூலமாக நம்ம அந்த காலகட்டத்தை, இந்த செவ்வாய் சனியினுடைய தசாபுத்தி காலமாக இருக்கட்டும், வருட கிரகங்களில் சனி செவ்வாய்க்கு திரிகோணங்களில் வரக்கூடிய ராகு கேதுவனுடைய காலகட்டங்களில் அதிக சிரமப்படுறாங்களே தவிர, மற்றபடி பெரிய அளவில் சனி செவ்வாயினுடைய கிரக காரகங்கள் வேலையையும் ஒரு நேர்த்தியான கடமையையும் செய்யக்கூடியது அப்படிங்கிறத நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணும். பொதுவாக இந்த சனி செவ்வாயினுடைய கிரக இணைவு எனக்கு இருக்குங்க சார், நான் நிறைய எதிர்மறையான பலன்கள் சந்திக்கிறேன் அப்படின்னா, அது ஏதோ ஒரு வகையில் இந்த நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவனுடைய தொடர்பு திரிகோண பாவகங்கள்லேயோ அல்லது ஒரே ராசியிலே இணையக்கூடிய ஜாதகங்கள் நிறைய சிரமப்படுறாங்க. அது இந்த கொடுப்பன யோகமான சனி செவ்வாயினுடைய யோக பலன்களை கொஞ்சம் அது சிறப்பாக செயல்பட விடாது. மற்றபடி குரு பார்வை இருக்கக்கூடியவர்கள் நம்ம சொன்ன மாதிரி மகரத்தில், விருச்சிகத்தில், துலாமில் இந்த மாதிரி இடங்களில் இணையக்கூடிய சனி செவ்வாயெல்லாம் நிறைய யோக பலன்களையும், ப்ராப்பர்ட்டி யோகம், மண் மனை இடம், ஒரு ஆரம்பத்தில் பராமரிப்பு இல்லாத மண் மனை இடங்களை வாங்கி அதை நல்லா சரி பண்ணி ஒரு செழிப்பாக மாற்றி அனுபவிக்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் இந்த சனி செவ்வாயினுடைய கிரக சேர்க்க உள்ள ஜாதகங்கள் அனுபவிக்கும். பங்காளி உறவுகளுக்குள்ள சொத்து நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு இழுத்துக்கிட்டு இருக்கிறது, பயந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெரும்பாலான ஜாதகங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஜாதகருக்கே சிறப்பான ஒரு அவங்களுக்கே சேர்கிற மாதிரியான கொடுப்பனையை கொஞ்சம் காலம் தாழ்த்தி கொடுத்துருவார். கொஞ்சம் வேலை சூழ்நிலை இதில் எல்லாம் இந்த செவ்வாய் சனியினுடைய காரகங்கள் கொஞ்சம் காலம் தாழ்த்தி கொடுக்குமே தவிர கண்டிப்பாக கொடுத்து விட்டு தான் செல்லும் அப்படிங்கிறத நம்ம ஆணித்தனமாக நம்பலாம். நிறைய சனி செவ்வாயினுடைய கிரக சேர்க்கை ஒரு சில ஜாதகங்களுக்கு மேஷ ராசியில் இருக்கக்கூடியவர்கள் பழனி முருகனை வழிபாடு செய்யும் பொழுது ஜென்ம நட்சத்திர நாட்களிலோ அல்லது ஒரு செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம சுவாமி தரிசனம் பண்ணும் பொழுது நிறைய யோக பலன்களை வாரி வழங்குவார் முருகப்பெருமான். மேலும் கடகராசியில் சனி செவ்வாயினுடைய கிரக சேர்க்கை கொஞ்சம் எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் பெற்று சனி பார்வை பெற்றாலும் அது கொஞ்சம் எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தும். இவர்கள் வயலூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்வது, அடிப்படையாக ஜென்ம நட்சத்திர நாளில் சுவாமி தரிசனம் செய்வது அல்லது ஒரு செவ்வாய்க்கிழமை நாளில் நெய் தீபமேற்றி நம்ம வழிபாடு பண்ணும் பொழுது இந்த எதிர்மறையான ஆற்றல், கொஞ்சம் கிரக எனர்ஜி கம்மியாக இருக்கிறதெல்லாம் நல்ல செழிப்பான யோக பலன்களையும், நிறைய இந்த சனியுடைய காரகங்களான வேலையில் திருப்தி இருக்கிறது, திருமண வாழ்க்கையில் திருப்திப்படுத்துறது, மண் மனையிடம் சம்பந்தப்பட்டு திருப்திப்படுத்துறது, வயலூர் முருகப்பெருமானால் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும், சிலருடைய ஜாதகத்தில் இந்த செவ்வாய் சனியினுடைய ஒரு செயல் இழப்பு, கொஞ்சம் எனர்ஜி குறையிறது, காலப்புருஷ லக்னத்துக்கு 6ஆம் இடமான கன்னிராசியிலையும் கொஞ்சம் பாதிப்புகள், எதிர்மறையான பிரச்சனைகள் வரும். பல்லு சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் சந்திக்கக்கூடிய நிறைய நபர்கள் இந்த சனி செவ்வாயினுடைய கிரக காரகங்கள் இணையும் பொழுது பகை கிரக தொடர்பு, குரு பார்வை இழக்கும் பொழுது இந்த மாதிரி காலப்புருஷனுக்கு 6ல் இருக்கிறது, கடகத்தில் வர்றது, மேஷில் வர்றது வரும். இவங்களுக்குமே முருக வழிபாட்டில் சிக்கல் முருகன் வழிபாடு பண்ணுறது, ஜென்ம நட்சத்திரத்தை நாளில் அர்ச்சனை பண்ணுறது, ஒரு அடிப்படையான நெய் தீப வழிபாடு ஒரு ஆத்மார்த்தமான நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அப்படின்னும் தாந்திரிகமாக நல்லெண்ணெயில் வாய்க்கு புளிக்கக்கூடிய வழக்கத்தை செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமை நாட்களில் இந்த சனி செவ்வாய் கிரக தொடர்பு உள்ளவர்கள் அடிப்படையாக நம்ம ஏற்படுத்திக்கலாம். ஒரு சிறப்பான தாந்திரிக பலனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம மகிழ்ச்சியோடு பதிவு பண்ணுறோம். வேறு இந்த சனி செவ்வாய் பற்றிய அடிப்படையான ஒரு சில தகவல்கள் நம்ம கொடுத்துருக்கோம். மேலும் ஒரு சுய ஜாதகம் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது இந்த ஜாதகத்தின் கர்மா பலன்கள் அடிப்படையில், தசாபுத்தி அடிப்படையில், வருட கிரகங்கள் நகர்வுகள் அடிப்படையில் நம்ம இன்னும் சில துல்லியமான பலன்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு பண்ணுறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.